ஹலோ யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை பாகம் 2. வெற்றிமாறன். வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரியில் பிளாப் அப்படிங்கிற வார்த்தை இல்லைங்க. ஆமாங்க, என்ன ஒரு மனுஷங்க, என்ன மாதிரியான ஒரு இயக்குனருங்க இவர். எப்படி படம் எடுத்திருக்காரு தெரியுங்களா? நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், இந்த ஜமீன்தார், மிட்டா மராசுகள் இவங்கெல்லாம் மக்களுக்கு வாரி வழங்கினவங்க, மக்களுக்கு இல்லாதவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து மிகப்பெரிய பேரை சேர்த்தவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பொய். இந்த ஜமீன்தார் அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்பாவி மக்களுடைய வயிற்றில் அடித்து, அவங்க நிலங்களெல்லாம் அபகரித்து, அவங்க பொருட்களெல்லாம் அபகரித்து, அவங்களையே தங்களுக்கு அடிமையாக்கி, தங்க வீட்டிலேயே தங்களுடைய தொழிலையே வேலைக்கு அமர்த்தி, அவர்களை ஏமாற்றி, அவர்களுடைய உழைப்பை சுரண்டி வாழ்ந்தவர்கள் தான் இந்த ஜமீன்தார்கள், மிட்டா மிராசுகள் எல்லாம். பிரிட்டிஷ்காரனை விட மிக மோசமானவர்கள் இவர்கள். கொடுமை செஞ்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அவ்வளவு வேலை வாங்குவதற்காக அவர்களுடைய பொருளை, அவர்களுடைய நிலத்தையே அபகரித்துக் கொண்டு, அவர்களுடைய பொருட்களை அபகரித்துக் கொண்டு, அவர்களிடமே கொடுமைப்படுத்தி வேலை வாங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயங்களெல்லாம் வெற்றிமாறன் அவ்வளவு தெளிவா, அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு அழகா வச்சிருக்காருங்க. அதிலிருந்து முளைச்சி வரக்கூடிய ஒருத்தன் தான் புரட்சியாளனா வரான். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் தான் நம்ம விஜய் சேதுபதி வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு நடிப்புங்க இந்த படத்தில். இவங்க தான் இப்படி நடித்தாங்க அப்படின்னு யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருடைய நடிப்புமே மிக ஆச்சரியப்படக்கூடிய அளவில் மிக பிரம்மாண்டமாக, மிக அழகாக, மிக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. இவங்களது கொஞ்சம் அதிகமாக போச்சு, இவங்களது கொஞ்சம் கம்மியாக போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருதுமே இல்லைங்க. இதில் எல்லாருடைய நடிப்புமே மிக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரையுமே மிக அழகாக நடிக்க வச்சுருக்காரு. ஒரு மலைப்பகுதிகளில் ஒரு சண்டை காட்சி வச்சுருக்காரு பாருங்க. அது ரொம்ப பில்டப்பாக இல்லை, ஒரு யதார்த்தமாக ஒரு ஃபைட்டு. அந்த மாதிரியான ஒரு ஃபைட்லாம் இப்போது தமிழ் சினிமாவில் பார்க்கவே முடியாது. ஒரு 10 பேர் 5 பேர் ஒட்டியாருவாங்க, தூக்குவாங்க, கிரைன் வச்சு தூக்குவாங்க, நிறைய விஷயங்களை பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃபைட்டு. அது பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும், எந்த இடத்துலையும் தொய்வு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் அழகாக எல்லா இடத்தையும் அழகாக எந்தெந்த இடத்துலலாம் விழுமோ அந்த இடத்துலலாம் தூக்கி நிறுத்தி படத்தினுடைய கதையை அவ்வளவு அழகாக கொண்டு போயிருக்கார். அதாவது இந்த ஜமீன்தார்களுடைய கேரக்டரும் சரி, அதில் வரக்கூடிய எல்லாருடைய கேரக்டரையுமே அழகாக செதுக்கியிருக்காங்க. படத்தினுடைய மியூசிக் சரி, இளையராஜா சாரை சொல்லவே வேண்டியதில்லை. அவருடைய யதார்த்தமான அந்த இயக்கம்லாம், அந்த மியூசிக்லாம் யாராலையுமே பண்ண முடியாது. அவ்வளவு சூப்பர். சொல்லப்போனால் இந்த படம் முழுக்க முழுக்க வெற்றிமாறனுடைய சொந்த உழைப்பால் உருவான ஒரு கதை, சொந்த உழைப்பால் உருவான ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு கவிதை அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு கவிதையை இயக்கக்கூடிய ஒரு கவிஞர் எப்படி பண்ணுவாரோ அதை போல் அந்த படத்தை அவ்வளவு நேர்த்தியாக அழகாக அங்கங்கே அப்படியே செதுக்கியிருக்காரு. படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதுவுமே சொல்ல முடியாதுங்க. படம் கொஞ்சம் அங்கங்கே லென்த்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தாலும், பட் அந்த இடத்துலையும் எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்காரு. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுமே. இந்த படம் எந்த இடத்துலையும் தொய்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவ்வளவு நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், படத்தில் நடித்த மற்ற கலைஞர்களாக இருக்கட்டும், படத்தினுடைய இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஒளிப்பதிவாளராக சொல்லி ஆகணும். அந்த இயற்கையான அந்த விஷயங்களை, பிரமிப்பான விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக கொண்டு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிறுத்துறாரு பாருங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் அந்த படத்தில் எந்த விஷயத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி தயவு செஞ்சு குழந்தைகளை கூப்பிட்டு போயிடாதீங்க. அதாவது வல்கரான்னு சொல்ல முடியாது, தேவைப்படக்கூடிய இடங்களில் சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அது குழந்தைங்களை பாதிக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். ஸோ குழந்தைங்களை விட்டுட்டு பெரியவங்க கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அதனால் தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.